இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா தெரியும், தவக்காலம் வெள்ளம் வரும்பொழுது காவீடு உடுத்திக் கொள்வாங்க, ஜபமாலை போட்டுக் கொள்வாங்க, நடப்பயணம் மேற்கொள்வாங்க, 14 திருத்தலங்கள் போவாங்க, கறி மீன் சாப்பிடாம இருப்பாங்க, ஒரு சந்தி இருப்பாங்க. பயங்கர தவ முயற்சிகள் தான். ஜபமாலை, சிலுவப்பாதை, திருப்பலி தினமும் என்னென்னமா பண்ணுவாங்க. ஆனா அதே அண்ணன் அது அக்காவே கரெக்டா அலசி ஆராய்ந்து பார்த்தால் 10, 14, 15, 16 பேரை கசப்புணர்வு, காழ்ப்புணர்வு, மனத்தாங்கல் உள்ள கதைகள் நமக்கு தெரியும். அன்பர்களே, அங்கிங்கெல்லாம் போய் திருத்தலங்கள் போறது ஈஸிங்க, அது ஈஸி. ஆனா 14 கோயில்களில் நீ விசிட் பண்ணிட்டு கடவுளை ஆசீர்வாதம் பெறுவதை விட வெறுப்பும் மனத்தாங்கலும் உள்ள 14 பேருடைய வீட்டில் போயிட்டு மன்னிப்பு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இதை விட ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா கடினம். மற்றது ஈஸி, அதுல என்ஜாய்மெண்ட் உண்டு, ஒரு ஆத்ம திருப்தி உண்டு. மற்றது கடினம், கூனி குறுகி உடைந்து போய் நீ போக வேண்டும், அது கடினமானது. கேட்கும் பொழுது சவால தெரியுதுல. ஹல்லேலூயா.